அடுத்து செகண்ட் கொஸ்டின். Give a reason வந்து hydrogen peroxide used for cleaning wounds வந்து and slacked lime used for whitewashing walls வந்து. ஸோ அப்போ காரணங்களை கூறுங்க. ஏன் வந்து காயங்களை சுத்தம் செய்ய ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றாங்க, சுவர்களுக்கு வெள்ளை அடைக்க பயன்படுத்தப்படும் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ்ட் ஃபார் கிளீனிங் wounds அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்ட் ஆஸ் அ மைல்டு ஆன்டிசெப்டிக் ஹெல்பிங் டு ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பை கில்லிங் பாக்டீரியா வைரஸஸ் அண்ட் ஃபங்கை பிரசன்ட் இன் த wound surface அப்படிங்க. அப்போ அடிபட்ட காயம் இருக்கு, இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுல அந்த டிஞ்சர்னு சொல்லலாம், அது ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படியே ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது என்ன ஆகுனா அது வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா கிளீனிங் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் அதை வந்து கிளியர் பண்றது, இப்போ பாக்டீரியா வைரஸ் அண்ட் ஃபங்கை வந்து கில் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். When applied to a wound, hydrogen peroxide breaks down into water and oxygen வந்து. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து வாட்டரை பிரேக் டவுன் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக்ஸ் டவுன் இன்டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை வந்து கன்வெர்ட் பண்ணிடுது அப்படின்னு. அப்போ உடைச்சிருது. அப்போ அந்த ஆக்சிஜன் பபிள்ஸ் ஹெல்ப்ஸ் டு லிஃப்ட் dirt and dead cells and germs from the wound and promoting better cleaning அப்படிங்கறோம். சோ அப்ப ஊத்தும் போது அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தனியா லிபரேட் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன பண்ணா ஆக்சிஜன் மேல வரும்போது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் அந்த வைரஸையும் ஃபங்கையும் வந்து என்ன பண்ணுன்னா தூக்கிட்டு வந்துடுது. It helps disinfect minor cuts and abrasions and burns and reducing the chances of microbial infection அப்படிங்கறோம். நம்ம அடிபட்ட உடனே நம்ம சோப்பு போட்டு கழுவுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எய்டா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் பேண்டேஜ் வந்து ரொம்ப பெரிய காயமா இருந்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவோம். சோ அப்ப அந்த வவுண்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓப்பனா விடவே கூடாது. ஓப்பனா விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்டர் பண்ணி இன்னும் பாதிப்பு அதிகப்படுத்தணும். சிலர் ட்ரை பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஃபேன்ல காட்டுறது அப்படின்றது விசிறி விடுறது பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. காத்து உள்ள போகவே கூடாது. ஏன்னா காத்துல தான் ரெடியா யார் இருப்பாங்க அப்படின்னா பாக்டீரியா இருக்கும் வந்து. அதுதான் வந்து நமக்கு வந்து டிடி வந்து போட்டு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாம தடுக்கிறதுக்காக நம்ம டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் வேக்சின் போட்டுடுறாங்க. அந்த ரீசென்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஒரு என்ன சொல்றது 2K கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேக்சினா வந்து போட்டுறதுனால அவங்களுக்கு அடிபட்டா என்ன பண்றது இல்ல டிடி போடுறது இல்ல. சோ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு டிடி அப்படின்றது வந்து போடுறாங்க அப்படின்னு பார்க்கறோம். வந்து இட் ஹெல்ப்ஸ் டிஸ்இன்ஃபெக்ட் மைனர் கட்ஸ் அண்ட் அப்ரேஷன் அப்படின்னு பார்க்கறோம். The effervescence bubbling effect of hydrogen peroxide helps to loosen and remove the pus and dirt and dried blood and making easier to clean the wound அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப காயத்தை க்ளீன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Although excessive use can damage healthy cells வந்து பார்த்தீங்கன்னா in a small quantities, it helps to initial wound cleaning and sets a stage for faster healing அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப இனிஷியலா அங்க இருக்க பாக்டீரியாவையும் வைரஸ் ஃபங்கை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் அதிகமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கிற செல்லையும் இது வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்க்கறோம். டோட்டலா ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். இது நமக்கு ஒரு 10 மார்க் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதினா கூட போதும். சோ நம்ம 7 படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரப்போது 5 தான் வந்து. ஆனா நோட்ஸ் மேக்கிங் 7 பண்ணிருங்க. பண்ணிட்டு அது கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். இதுல ஒரு 5 அண்ட் அந்த ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். சோ இப்போ டீடைலா இதை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் நம்ம டீடைலா கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல படிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கா இருக்கிறதுனால நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஸ்லாக்கட் லைம் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் பால்ஸ் வந்து. ஸோ சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுத்தப்படும் சுண்ணாம்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம படிப்போம். ஏன்னா நம்ம இது வந்து காம்பவுண்ட் அப்படின்னு படிப்போம். ஸோ கால்சியமும் ஹைட்ராக்சைடும் ஒன்னா சேருது அப்படின்னு பார்க்குறோம். When applied to walls, it reacts with carbon dioxide, CO2, in the air to form a thin layer of the calcium carbonate மாறிடுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து என்ன பண்ணுறோம்னா வால்ல நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம அட்மாஸ்பியர்ல 0.03% என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ அதோட ரியாக்ட் பண்ணி அது என்னவா மாறிடுதுன்னா தின் லேயரா வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டா வந்து மாறிடுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரண்டும் போது வந்து அப்படியே பிளேட்டா வந்து விழும், பட்டையா கீழே வந்து விழும். ஸோ அது ஏன் விழுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுது அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கால்சியம் கார்பனேட்டா மாறிடுது. அப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து அதுவாக கன்வெர்ட் ஆயிடுது பார்க்குறோம். அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் CO2 கால்சியம் கார்பனேட்டா மாறுது பிளஸ் H2O வந்து வாட்டர். This calcium carbonate gives the wall a shiny and smooth white finish அப்படி பார்க்கணும். அதனால சுண்ணாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் ட்ரை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈரம் வந்து தெரியும் நமக்கு வந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணியை கலந்து அடிப்போம். ஸோ அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி அதுல இருந்து வாட்டரையும் அது என்ன பண்ணிடுது ரிலீஸ் பண்ணி அது ட்ரை ஆகி திக் ஆயிடுது. அப்போ வால் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஷைனியாகவும் இருக்கு. அது இல்லாமல் ஒயிட் வாஷிங் அப்படின்னா ஒயிட்னாவே லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நல்லாவே. அண்ட் திஸ் கால்சியம் கார்பனேட் gives the wall shiny and smooth white finish. It has a mild disinfectant properties. So it helps to kill germs and insects on walls, making hygienic for homes and public places அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ சுண்ணாம்பு அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா
வீடை வந்து கலர்ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பெயிண்ட் அடிக்கிறோம். ஆனா பெயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் இருக்கு, காரியம். ஸோ அதை நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா இண்டோர் ஏர் பொல்யூஷன், இட் காசஸ் கேன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம கேன்சர் வரதுக்கு காரணமா எது இருக்கு, பெயிண்ட் இருக்கு. அதனால பெயிண்ட் ஸ்மெல்லே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அது கேன்சரையும் உண்டு பண்ணுது. அப்போ முடிஞ்ச வரையும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறது அவாய்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேற வழி இல்லை, நம்ம வுட்டெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் நம்ம அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே வந்து செவத்தில் அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பா இருந்தது அப்படின்னா நல்லதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டண்டாக அது வந்து செயல்படுது, இன்னொரு பக்கம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதுன்னு பார்க்குறோம். அண்ட் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்டு டூரிங் த ப்ராசஸ் ரிஃப்ளெக்ஸ் லைட் வெல் அண்ட் கிவிங் வால்ஸ் ஏ பிரைட் அண்ட் கிளீன் அப்பியரன்ஸ். அதனால நம்ம சீலிங் வந்து மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, கலர் அடிக்க மாட்டாங்க. சீலிங்லையும் யாராவது வீட்டில் கலர் அடிச்சாங்கன்னா முடிஞ்சது கதை. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்கும் அந்த வீடு. நீங்கள் எவ்வளோ டியூப் லைட் போட்டாலும், சாரி எவ்வளோ எல்இடி லைட் போட்டாலும், இப்போ டியூப் லைட் இல்லை எல்இடி லைட் போட்டாலும் அது டார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சீலிங் மட்டும் ஒயிட் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து பிரைட்டாக வந்து அந்த ரூம் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்டு டூரிங் பார்த்தாச்சு. இட் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரெடிலி அவைலபிள், மேக்கிங் இட் ஏ காமன் சாய்ஸ் ஃபார் த ஒயிட் வாஷிங் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். அன்லைக் கெமிக்கல் பெயிண்ட்ஸ், ஸ்லாக்கட் லைம் இஸ் நான் டாக்ஸிக் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கெமிக்கல் பெயிண்ட்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்கு, இது வந்து நான் டாக்ஸிக் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம வீட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா இண்டோர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்ணாம்பு தான் அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஒரு பக்கம் நான் டாக்ஸிக் அப்படின்னு பார்க்குறோம், ரெண்டாவது டிஸ்இன்ஃபெக்டண்டா அது வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஜெர்ம்ஸ் வந்து உட்காந்துதுன்னா அது வந்து கில் பண்ற ப்ராப்பர்ட்டியா நேச்சர் வந்து அதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட், 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கூட போதும் அப்படின்னு பார்க்குறோம்.